ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரே ஒரு கேரட் பீட்ரூட் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கேரட்டையும் பீட்ரூட்டையும் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை வேணுனாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் ஒரு கேரட் பீட்ரூட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட செஞ்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இதில் செய்கிறதுனால நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட் பீட்ரூட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஆனால் குழந்தைங்க அதை விரும்பி அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் போட்டு குடித்தாலும் நமக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறதுனால இதை ரஃப்பாக தான் நான் சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம சாப் பண்ணதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த சக்கையை நல்லா அழுத்தி பிழிஞ்சு ஃபுல்லாக அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி வடிகட்டுறோம் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்லிசா துணி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஒரே ஒரு டைம் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக சக்கை எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துடலாம். கேரட் பீட்ரூட் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம குடிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கேரட் ஜூஸ் கூட நம்ம குடிச்சிடலாம். ஆனால் பீட்ரூட் ஜூஸ் இப்படியே குடிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைனா ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக இது கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இதில் போட்ட உடனே அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாயில் பண்ண ஆரம்பிக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக திக்காக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணி கண்டினியூஸாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்கானா போதும். ரொம்ப திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா நம்மளால் மோல்டில் எடுத்து ஊற்ற முடியாது. சிலிக்கான் மோல்டில் தான் இன்றைக்கி நான் ஊற்ற போகிறேன். சிலிக்கான் மோல்டில் நீங்கள் ஊற்றும் போது சூடாக இருக்கும் போதே ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இல்லை அப்படின்னா ஐஸ் ட்ரே இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிலிக்கான் மோல்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இது எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சூடாக நம்ம ஊற்றக்கூடாது. இதை ஆற வச்சு ஊற்றணும் அப்படின்னா அது பாத்திரத்துலேயே அப்படியே கட்டியாயிரும். இது சூடாக இருக்கும் போதே ஊற்றினா தான். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இது ஊற்றினதுக்கப்புறமா அப்படியே இதை ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் ஒரு 2 to 3 ஹார்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 ஹார்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். மோல்டிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கும். கேரட் பீட்ரூட் யூஸ் பண்ணி வீட்டிலேயே இந்த மாதிரி கம்மீஸ் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கேரட் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தி வெர்ஷனில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மீஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கேரட் அண்ட் பீட்ரூட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது கேரட் பீட்ரூட்டில் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்றத அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கடைகளில் நம்ம கம்மீஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜெலாட்டின் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல்ஸ்லாம் நிறைய கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹெல்தி வெர்ஷனில் வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி ஹைஜீனிக்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ இல்லைனா ஒரு ஜிப்லா கவர்லேயோ போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.